உலகமிருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானின் உரைநடை ஒரு 6 தத்துவங்கள். இது முதல்ல அந்த 6 தத்துவங்களை பார்த்துடலாம். ஏன்னா வள்ளல் பெருமானை பற்றிய பொது சிந்தனைகள் நிறைய பேசியிருக்கோம். எடுத்த உடனே அந்த உரைநடை பத்தியிலிருந்து இன்றைக்கு ஆரம்பிக்கலாம். தற்போது உலகில் மேலிட்டிருக்கும் கலிபுருடனின் விபத்துக்கு ஏதுவான செல்வாக்கு இனி 10 வருடத்துக்குள் கலி 5000-உடன் அடங்கி போகும். மாமிசம் உண்ணும் வழக்கம் நாளாவட்டத்தில் விட்டு போகும். சாதி வம்ச முதலியவைகளால் ஏற்படும் வேற்றுமையானது அடைவினில் நீங்கி போய் அகிலமாம் சகோதரத்துவத்தின் மூல கருத்தின் சாரத்தை ஒத்துக்கொண்டு இந்தியாவில் சகோதர அறம் நிலைநாட்டப் பெறும். உண்மையில் கடவுள் எனப்படுவது அகிலமாம் அன்பாம். அது உலகில் உள்ள எல்லாவற்றிலும் பரிபூர்ண சமாதானத்தையும் சமரச நிலையையும் ஏற்படுத்தி அவைகளை நிலைநிறுத்துகின்றது. ஒவ்வொருவருக்குள்ளும் அடங்கியிருக்கும் தெய்வீக சக்தியை மானிடர்கள் தெரிந்து கொண்டதும் இயற்கை சக்திகளை மாற்றக்கூடிய அற்புத வல்லமைகளை பெறுவார்கள் என்பதாம். இந்த உலகத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த கலியுகம்னு சொல்கிறோம்ல, இதில் இருக்கிற பிரச்சனைகள், சிக்கல்கள், சீரழிவுகள், வழுக்கல்கள் எல்லாமே காணாமல் போயிடும் அப்படிங்கிறார். ஒரு ப்ராஃபஸின்னு சொல்வோம் இல்லையா, அந்த ப்ராஃபெட் பின்னால் வரப்போகின்ற எதிர்காலத்தை உரைக்கின்ற தத்துவார்த்தவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நம்முடைய வள்ளல் பெருமான் பல விஷயங்களை இதில் சொல்கிறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவையான விஷயம் அதுதான். இதில் எதையுமே மறுத்து விட முடியாது. இப்போ இருக்கின்ற சிக்கல்கள்னு சொல்கிறார் இல்லையா, அதையெல்லாம் எங்கள் வானத்துலேருந்து தானாக குதிச்சு தானே இல்லையே, மக்களாகிய நாம் உருவாக்கிய சிக்கல் தானே அது எல்லாம். அப்படின்னா அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான கடமை யாருக்கு இருக்குது, பொறுப்பு யாருக்கு இருக்குது? அதுவும் மக்களாகிய நமக்குத்தான். அப்படியான ஒரு பொறுப்பைத்தான் வள்ளல் பெருமான் மேற்கொண்டு நமக்கு இந்த சித்தாந்தங்களை, உண்மைகளை கண்டுபிடித்து சொல்கிறார். முதல் சித்தாந்தம் பாருங்களேன். தற்போது உலகில் மேலிட்டிருக்கும் கலிபுருடனின் விபத்துக்கேதுவான செல்வாக்கு இனி 10 வருடத்திற்குள் கலி 5000-உடன் அடங்கி போகும். எல்லாம் கலியுகம்பா, அதனால தான் இப்படியெல்லாம் தலைகீழாக நடக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. யுகமா தலைகீழாக நடக்குது? இல்லையே, மனிதர்களாகிய நாம் தலைகீழாக நடக்கிறோம். எனவே அது இந்த காலத்தில் பிரதிபலிக்கிறது. இப்படியான சிக்கல்கள் எல்லாம் கூடிய விரைவில் தீர்ந்து போகும் அப்படின்னு நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். மாமிசம் உண்ணும் வழக்கம் நாளாவட்டத்தில் விட்டு போகும். அவர் சொன்னது 200 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அவருக்கு தெரியாது வீகன் அப்படின்னு ஒரு நிலை வரும் அப்படின்னு. இப்போ வந்திருக்கா இல்லையா? மருத்துவர்கள்ட்ட போய் கேட்டால் சொல்வாங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதயத்தில் அடைப்பு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாமிசத்தை விட்டுருங்க, அசைவம் சாப்பிட்றத விட்டுருங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறார்கள் என்றால், வீகன் என்று சொல்லக்கூடிய அந்த உணவு உண்பவர்கள் இப்போது அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். அது என்னன்னா, பாலில் இருக்கிற கொழுப்பை கூட நான் சாப்பிடுவதில்லை, பால் பொருட்களை கூட எடுத்துக்கொள்வதில்லை, அப்படின்னா அந்த மாமிச உணவு என்பது சுத்தமாக இல்லை என்கின்ற வகையில் உணவை உண்பவர்கள் இப்போது அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர் அப்போவே 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கார். மாமிச உணவு உண்பது என்கின்ற நிலை இல்லாமல் போகும் அப்படின்னு. நம்முடைய வயிற்றை நிரப்புவதற்காக, நம்முடைய நாக்கின் ருசி மொட்டுகளை திருப்திப்படுத்துவதற்காக இன்னொரு உயிரை கொல்வது எப்படி நியாயமாகும்? அதைத்தான் அவர் கேட்கிறார். இன்னொரு உயிரை கொண்டு நம்முடைய பசித்தீயை அடக்குவது எப்படி நியாயமாகும் என்கின்ற ஒற்றை கேள்வி இந்த தத்துவத்தில் இருக்கிறது. அடுத்ததை பாருங்க. சாதி வம்ச முதலியவைகளால் ஏற்படும் வேற்றுமையானது அடைவினில் நீங்கி போய், சாதி வம்சம் முதலியவைகளால் ஏற்படும் வேற்றுமை இதுதான் மனமாச்சரியம் என்று அவர் எப்போதும் சொல்வார். சாதி சமயம் இந்த இரண்டும் இல்லாத உலக அன்பை உருவாக்க வேண்டும். அந்த அடைவுகளால் ஏற்படும் பிரச்சனைகள் கூடிய விரைவில் இல்லாமல் போய் அப்படிங்கிறாரு. இல்லாமல் போனப்புறம் என்ன ஆகும்? அவரே சொல்கிறார் பாருங்க. அகிலமாம் சகோதரத்துவத்தின் மூலக்கருத்தின் சாரத்தை ஒத்துக்கொண்டு இந்தியாவில் சகோதர அறம் நிலைநாட்ட பெறும். இப்படி சகோதர அறம், பிரதர்ஹுட்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல, காம்ரேட்ஷிப், பிரதர்ஹுட்,
இந்த இரண்டும் நிலை பெறுவதற்கான தளம் இந்த பூமியில் எது என்றால் இந்தியா என்று அவர் உணர்ந்து சொல்கிறார். ஏனென்றால் இங்கேதான் ஆன்மீகம் என்கின்ற அந்த நிலைப்பாடு மண்ணில் கலந்திருக்கிறது. ஆன்மீகம் என்பது சமயம் இல்லை, சாதி இல்லை, புற அடையாளங்கள் இல்லை, அன்பை கொடுப்பது மட்டும்தான் ஆன்மீகம் என்கின்ற அந்த நிலை இந்தியாவில் இருப்பதனால் இந்த உலக சகோதர அறம் என்பது எங்கே நிலை பெற்று நிற்கும் என்றால் இந்தியாவில் நிற்கும் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் நம்முடைய மண்ணை பற்றி பெருமைப்படுகிறார். உண்மையில் கடவுள் எனப்படுவது அகிலமாம் அன்பாம். 20 நூற்றாண்டா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க, எல்லா வார்த்தைகள்லையும் தேடுறாங்க, எல்லா எழுத்துலையும் தேடுறாங்க. இறைமை என்பது என்ன, இறைவன் என்பது என்ன, கடவுள் என்பது என்ன அப்படின்னு. வள்ளல் பெருமான் சொல்றார், அன்புதான் கடவுள், அவ்வளவுதான். அது உலகில் உள்ள எல்லாவற்றிலும் பரிபூரண சமாதானத்தையும் சமரச நிலையையும் ஏற்படுத்தி அவைகளை நிலை நிறுத்துகின்றது. அன்புதான் கடவுள்னா அது என்ன செய்யும்? பரிபூரண சமாதானத்தை சமரச நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறார். சமம் என்கின்ற அந்த நிலையை உருவாக்கும், பரிபூர்ண சமாதானத்தை உருவாக்கும். ஒருத்தன் மேலே அன்பு செலுத்திட்டா அங்கே சமாதானம் தானே இருக்கும், சண்டை இருக்காதில்ல, போட்டி பொறாமை இருக்காதில்ல, வெறுப்பு இருக்காதில்ல, கோபம் இருக்காதில்ல. அதைத்தான் சொல்கிறார். இது எல்லாம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைதான் மனசு தான் அன்பான மனசு. அந்த அன்பு தான் கடவுள். கடவுள் என்கின்ற பெயரை சொல்லிக்கொண்டு வன்முறையை அன்பற்ற நிலையை உருவாக்குவதை விட அன்பு என்கின்ற ஒற்றை தத்துவத்தை கைப்பற்றி கொண்டு வேறு கடவுள் தேடல் இல்லாமல் இருந்தால் அது கூட பரிபூர்ண நிலைதான் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார். அப்படின்னா அன்புதான் நம் அத்தனை பேருக்குமான பொதுமை கடவுள் என்று வள்ளல் பெருமான் சொல்லி தர்றார். ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி பெரியவர்களாகிய நாம் அதை கை கொள்ள வேண்டும் என்பதுதான் கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று அவர் வெதும்பியதற்கான காரணம். ஒவ்வொருவருக்குள்ளும் அடங்கியிருக்கும் தெய்வீக சக்தியை மானிடர்கள் தெரிந்து கொண்டதும் ஒவ்வொருவரும் நகரும் தெய்வம்தான், ஒவ்வொருவரும் நகரும் கருவறைதான். ஒவ்வொருவரும் என்றால் மனிதர்கள் மட்டுமல்ல, உயிரிகள் எல்லாம் தெய்வம்தான், உயிரிகள் எல்லாம் கருவறைதான். அதனால் கோயில் தலங்களில் இருக்கின்ற கருவறை தான் புனிதம் என்று நாம் அந்த கட்டுக்கதைகளுக்குள் மாட்டிவிடக்கூடாது. ஒவ்வொரு உயிரியும் ஒவ்வொரு மனிதரும் தெய்வம்தான், மனசுதான் கருவறை என்பதை தெள்ள தெளிவான வார்த்தைகளில் நமக்கு சொல்லித் தருகின்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். ஒவ்வொருவருக்குள்ளும் அடங்கியிருக்கும் தெய்வீக சக்தியை மானிடர்கள் தெரிந்து கொண்டதும் இயற்கை சக்திகளை மாற்றக்கூடிய அற்புத வல்லமைகளை பெறுவார்கள் என்பதாம். இயற்கை சக்திகளை மாற்றக்கூடிய வல்லமை யாரிடம் இருக்கிறது என்றால் மனிதர்களிடம்தான் இருக்கிறது என்பதை வள்ளல் பெருமான் உணர்ந்து சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, கற்கால மனிதர்களாக இருந்த நாம் தான் ஒவ்வொரு காலத்திலும் இந்த பூமியை மாற்றி 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 உருவாக்கி இப்போது இந்த 21ஆம் நூற்றாண்டில் வந்து நிற்கிறோம். இத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம், இத்தனை இயற்கை சக்திகளை மாற்றி இருக்கிறோம் என்றால் ஒற்றை காரணியால். இந்த பூமி மீது மற்ற மனிதர்கள் மீது நமக்கு இருக்கின்ற அக்கறை அன்பால் தான் இது சாத்தியமாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையை நாம் கைவிட்டு விடக்கூடாது. அதனால்தான் உலக சகோதரத்துவம் என்கின்ற அந்த ஒற்றை காரணியை, ஒற்றை வேரை, ஒற்றை கனியை, ஒற்றை பூவை, ஒற்றை சூரியனை, ஒற்றை வெளிச்சத்தை நாம் கைப்பற்றி கொள்ள வேண்டும், கைப்பிடித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வள்ளல் பெருமான் இந்த உரைநடை பத்தியில் மிக நீளமாக சொல்லி தந்திருக்கிறார். எது ஒன்றும் முடியாதது இல்லை. அவர் சொல்கின்ற எல்லா தத்துவங்களும் எங்கே துவங்குகின்றன என்றால் நம் மனசில் அந்த சின்ன விதை, ஒரு ஆலமரத்தின் விதை சின்னதாக இருக்கும்ல, அது மாதிரி அன்பு என்கின்ற ஆலமரத்தின் விதையை நம் மனசுக்குள் போட்டு வைப்போம். அங்கே விழுதுகளாக அன்பு, பாசம், கருணை எல்லாமே வந்து நிறையும். அப்படி நிறையும் போது இந்த பூமி இன்னமும் வளமாகும். அதற்காகத்தான் வள்ளல் பெருமான் தன்னுடைய 6ஆம் திருமுறை வரைக்கும் அன்பை மட்டுமே போதித்திருக்கிறார், ஜீவகாருண்யம் என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தை மூலமாக. எனவே நாம் அந்த வார்த்தையை கைப்பற்றி கொள்வோம். ஜீவகாருண்யம் அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கை நெறியாக இருக்கட்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.